காலத்தில் துருவன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் வயது 5 தான். ஆனால் அவன் மனம் மிக வலிமையானது. துருவன் ஒரு அரசனின் மகன். ஆனால் அவனுடைய தாய் அல்லாத அன்னை அவனை அன்பாக நடத்தவில்லை. ஒரு நாள் துருவன் தன் அப்பாவின் மடியில் அமர முயன்றான். அப்போது அவனுடைய தாய் அல்லாத அன்னை கோபமாக சொன்னாள், "இந்த இடம் என் மகனுக்குத்தான். நீக்கு இங்கே உரிமையில்லை." அந்த வார்த்தைகள் துருவனின் மனதை உடைத்துவிட்டது. அவன் அழுது கொண்டு தன் அம்மாவிடம் சென்றான். அம்மா மெதுவாகச் சொன்னாள், "மகனே, யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத இடம் வேண்டும் என்றால் விஷ்ணு பகவானை வேண்டு." அதைக் கேட்ட துருவன் உடனே முடிவு செய்தான். "நான் கடவுளைக் காணும் வரை தவம் செய்வேன்." துருவன் தனியாக காட்டிற்குப் போனான். அங்கு அவன் ஒரு பெரிய முனிவரை சந்தித்தான், நாரதர். நாரதர் கேட்டார், "சின்னவனே, ஏன் இங்கே வந்தாய்?" துருவன் தைரியமாக சொன்னான், "நான் விஷ்ணு பகவானை காண வேண்டும்." நாரதர் மகிழ்ந்து அவனுக்கு ஒரு மந்திரம் கற்றுக் கொடுத்தார். "ஓம் நமோ பகவதே வாசுதேவாய." துருவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்யத் தொடங்கினான். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன, மாதங்களும் கடந்தன. அவன் பசிக்க கூட நினைக்கவில்லை. தூக்கம் கூட மறந்துவிட்டான். மனதில் விஷ்ணு மட்டும் அவன் பக்தி மிகுந்ததால் தேவர்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு நாள் திடீரென்று ஒரு பெரிய ஒளி தோன்றியது. அதில் விஷ்ணு பகவான் நேரில் வந்தார். துருவன் கண்களைத் திறந்து பார்த்தான். அவன் மகிழ்ச்சியில் பேச முடியவில்லை. விஷ்ணு அவன் தலையைத் தொட்டு ஆசீர்வதித்து சொன்னார், "குழந்தையே, உன் பக்தி மிகவும் தூய்மையானது. என்ன வேண்டுமென்று கேள்." அப்போது துருவன் அமைதியாக சொன்னான், "எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களை பார்க்கவே ஆசைப்பட்டது." விஷ்ணு சிரித்து ஆசீர்வதித்தார், "நீ எப்போதும் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக இருப்பாய்." அவ்வாறு துருவன் துருவ நட்சத்திரமாக போல் ஸ்டார் மாறினான். இன்றும் அது வானத்தில் அசையாமல் ஒளிர்கிறது.